சப்பாத்தி பார்த்திங்கன்னா நம்ம நைட் செய்கிற சப்பாத்தி ரொம்ப ஹார்டாகிடுச்சு அப்படின்ட்டு நாம் ஹார்டாகிடுச்சு அப்படின்னு குப்பையில் தாங்க போடுவோம். ஆனால் அந்த மாதிரி குப்பையிலலாம் போட வேண்டாங்க. சப்பாத்தி வந்து எப்படினாலும் காலையில் வந்து கெட்டு போகாமல் தாங்க இருக்கும். அந்த மாதிரி சப்பாத்தி ஹார்டாக இருக்குங்க காரணத்தினால நம்ம வந்து தூக்கி குப்பையில் போட வேண்டாங்க. இந்த மாதிரி இட்லி குண்டாவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்தாலே போதுங்க. சூப்பராக நம்மளுக்கு வந்து குக் ஆகி கிடைக்கிறோங்க. இந்த மாதிரிக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க, பஞ்சு மாதிரிக்கு. இப்போ தான் செஞ்ச சப்பாத்தி மாதிரிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரிக்கு நீங்களும் அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வேஸ்ட்டுன்ட்டு இதை வந்து நம்ம தூக்கியே போட வேண்டாங்க. இந்த மாதிரிக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத. எனக்கு அப்படியே கையெல்லாம் சூடு பொறுக்க முடியல. அப்படியே அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே உடனே காமிச்சதுனால என்னை நல்லா இன்னும் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. வேஸ்ட்டு நம்ம இந்த மாதிரிக்கு தூக்கி போடாமல் இப்படி யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் நினைக்கிறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல். என்னுடைய கிச்சன் மேடையில் பார்த்திங்கனாக்கி எறும்பு தொல்லைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி எறும்புகள் பார்த்திங்கனாக்கி குட்டி குட்டியான எறும்பு, ரொம்ப சின்ன எறும்பு தாங்க. இது வந்து கடிக்காதில்ல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா டவல் வச்சு அப்படியே அதை வந்து கீழே தட்டி விட்டேங்க. தட்டி விட்டதும் பார்த்திங்கனாக்கி ரொம்பவே பேட் ஸ்மெல்லாக ஆயிடுச்சுங்க. ரொம்ப பேட் ஸ்மெல்லு அப்படின்னாக்கி கையில் எல்லாமே அப்படியே ரொம்ப பேட் ஸ்மெல்லாக ஆயிடுச்சு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் அதில் இந்த மாதிரிக்கு பார்த்திங்கனாக்கி நம்ம வீட்டில் இருக்க ஃபேஸ் போடுற பவுட்ரு தாங்க எடுத்திருக்கேன். இந்த பவுட்ரை நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவி விட்டேங்க. கொஞ்சம் அளவுக்கு நான் தூவி விட்டுட்டு ஒரு 1/4 ஹவர் கழித்து பார்த்திங்கனாக்கி அதில் கொஞ்சம் கூட எறும்புங்கதே இல்லை, பேட் ஸ்மெல்லும் நம்மளுக்கு வந்து இல்லவே இல்லைங்க. இந்த மாதிரிக்கெலாம் உங்கள் வீட்டில் இருக்குதா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க, இருந்ததுனாக்கி. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னுட்டு. ஏன்னா இந்த சின்ன எறும்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடிக்கவும் கடிக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன பால் கூட நம்ம குடிச்சிட்டு டம்ளர் அப்படி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து கழுவுமேன்னு வச்சிட்டாலும் எங்கேருந்து தான் வருமோங்க இந்த எறும்புகள் பார்த்திங்களா. அப்படி தாங்க அந்த டம்ளர் ஃபுல்லாகவே எறும்பாயிருதுங்க. அந்த மாதிரி பால் ஏதாவது வைக்கிறீங்க, நீங்கள் காய்ச்சி பால் வைக்கிறீங்க அப்படின்னா சுற்றி கொஞ்சம் பவுட்ரு போட்டு விடுங்க. எறும்பு தொல்லைங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. நான் இந்த மாதிரி போட்டு விட்டு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கூட எறும்புங்கிறதே இல்லவே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரிக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பவுட்ரு போட்டதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா போடாத இடத்துல பார்த்திங்கன்னா எறும்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடமாடிக்கிட்டே இருந்ததுங்க. இந்த மாதிரிக்கு வீடியோவில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேங்க. நான் போட்ட இடத்துல பார்த்திங்கனாக்கி எறும்பு வந்து இல்லவே இல்லைங்க. ரொம்பவே இதாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி போட்ட உடனே நம்ம வழக்கமாக செய்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருப்போங்க. இந்த மணிக்கு உருட்டி அடுக்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம போட்டு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கி அவசரமாக இந்த மணி போட்டு எடுக்கிறதுக்கு எடுப்போம். அப்போ பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டி இருக்குங்க. அந்த மாதிரி ஒட்டி இருக்காமல் இருக்கணும்னாக்கி இந்த மாதிரிக்கு வரமாவை கொஞ்சமாக தூவி விட்டுக்கிடுங்க. தூவி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்றோட ஒன்றா சேர்த்து வச்சாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கி கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறீங்களா அப்படின்னா நான் சொல்கிற ஐடியா படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாங்க. நம்ம பார்த்திங்களா இப்போ அதிகமாக சிங்கில் அப்படி பாத்திரம் சேர்ந்துட்டுனாலே நமக்கே ஒரு விதமான டென்ஷன் வருங்க. அந்த மாதிரிக்கு டென்ஷன் இல்லாமல் கூலாக நம்ம எப்படி இருக்கலாம், பாத்திரம் தேய்ச்சி எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸை தாங்க சொல்ல போகிறேன். பார்த்திங்களா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பிடிச்ச பாட்டை அப்படி போட்டு விட்டு ஜாலியாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய பாத்திரத்தை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பாத்திரம் தானே அப்படின்னு நம்ம மனசுக்கே தோணிடும். அப்பாடா பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சாச்சு ஈஸியாக அப்படின்னு நம்மளே தோணிடுவோங்க. நம்மளுக்கு வந்து இன்னும் 4 பாத்திரம் 5 பாத்திரம் அப்படி கம்மியாகிட்டே இருக்குமா, சின்ன சின்ன பாத்திரம் தானே அப்படின்னு நம்மளே மனசுக்கு தோணிடுங்க. இந்த கறி பிடிச்ச பாத்திரம் அதுவெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே அதெல்லாம் க்ளீனாக விளக்கி எடுத்துட்டிங்களா இன்னும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான பாத்திரத்தை வந்து ஃபஸ்ட்டே தேய்ச்சிட்டோம்னாக்கி நம்மளுக்கு வந்து போக போக ரொம்ப ஈஸியாகிருங்க. நான் அந்த மாதிரிக்கு தாங்க தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் எப்படி தேய்ச்சி எடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.